இன்னைக்கு வந்து நெறைய ஒரு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் குடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நெறைய இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மணிய லூஸ் பண்றோம் அப்டின்ட்டு. ஏன்னா, நீங்க ஒரு 20 ஏஜ்ல பண்றீங்கன்னா, அதோட இம்பாக்ட் உங்களுக்கு மட்டும் தான் அது. ஓகே. இதே ஒன்ஸ் ஆஃப்டர் ஒரு 20-25 ஒன்ஸ் யூ கெட்டிங் இன் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இல்ல மேரேஜ் ஆகுது அப்படின்னா, உங்கள டிபெண்ட் பண்ணி நெறைய பேர் இருக்கும்போது, நீங்க இந்த 25 ஏஜுக்கு மேல நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, அது உங்கள மட்டும் பாதிக்காது. உங்களுடைய ஃபேமிலி எல்லாரையுமே பாதிக்கும். அதனால அத பத்தி நீங்க ஒன்ஸ் அதுல ஃபெயிலியர் ஆயிட்டா வெளிய வந்துடுங்களே தவிர, அதிலேயே திரும்ப திரும்பவும் அதில போய் நீங்க இன்வால்வ் ஆயி அந்த தப்ப பண்ணக்கூடாதுன்றது தான் இன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டரும் நெறைய ஆர்டிகல்ஸ் அவங்க எஜுகேட் பண்ணிட்டுருக்காங்க. நாங்களும் அத தான் சொல்லிட்டுருக்கோம். அதனால இதெல்லாம் நீங்க சோஷியல் மீடியால நீங்க கெட்டத நெறைய பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுலருந்து வெளிய அட்லீஸ்ட் ஆல்ரெடி இருக்கவங்க இனி ஃபர்தரா அதுல வந்து லாக் ஆகாம, இன்னும் ஃபர்தரா வந்து அத அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு, எது கரெக்ட், எது தப்புன்னு தெரிஞ்சுட்டு, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், அவங்களுடைய கோல்ஸ், அவங்களுடைய ஃபியூச்சர் எல்லாமே ஒரு டிசிப்ளினான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல தான் வருமே தவிர, இமிடியேட்டா ஒரு மணிய மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகே. தவறான பாதையில போகாம இருக்கிறது, இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கான கண்டிப்பான இது ஒரு எஜுகேஷன்.